திருச்சிற்றம்பலம். மண்ணுலகத்தினில் பிறவி மாசற எண்ணிய பொருளெல்லாம் எழுதல் முற்றுற கண்ணுதல் உடையதோர் களிற்று மாமுகப் பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாம். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பரு என்பவர்க்கே கனந்தரும் பொங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே காதலாகிக் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். மதுரத்வனி கூட்டுவித்திருக்கிற அன்னை அபிராமிக்கான இந்த அர்ப்பணிப்பு நிகழ்ச்சியில் இன்று தொடங்கி 3 நாட்களும் அதன் பின்னர் இறையருள் கூட்டுவிக்கிற தருணங்களில் அபிராமி அந்தாதியினுடைய பாடல்களை உங்களோடு சேர்ந்து சிந்திக்கின்ற இந்த நல்ல வாய்ப்பினை நிகழ்த்தியிருக்கிற திருவருளுக்கும் குருவருளுக்கும் என்றென்றும் பாத்திரப்பட்டு இங்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் உடைய அன்பு கலந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். கடலோரப் பகுதிகளுக்கு சில பெயர்கள் உண்டு. ஊர்களை நிர்வாக வசதிக்காகவும் அறிதலுக்காகவும் பிரிக்கிற போது தலையூர், இடையூர், கடையூர் என்று பிரிப்பார்கள். திருக்கடவூர் என்கிற சொல்லும் பொருந்தும், திருக்கடையூர் என்கிற சொல்லும் பொருந்தும். ஆனால் நாம் திருக்கடவூர் என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் அப்படி கடமைப்பட்டிருக்கிறோம் என்றால், தேவார மூவர்கள் தங்கள் தேவாரத்தில் பயன்படுத்துகிற பெயர் திருக்கடவூர். கடவூர் என்றுதான் தேவாரத்தில் வழங்கி வருகிறது. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொய்து ஆங்குநல் ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூவம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவூர் விரட்டனாரே என்று நாவுக்கரசர் பெருமான் அருளுகிறார். எனவே திருக்கடவூர் என்பது அது ஒரு விதமான பொருளை தருகிறது. என்ன பொருள் என்றால், அமுதம் கடையப்பட்ட போது அந்த அமுதம் ஒரு கடத்திலே வைக்கப்பட்டது. வைக்கப்பட்ட கடத்தினை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு தேவர்கள் நீராடி விட்டு வரலாம் என்று போனார்கள். திரும்ப வந்து பார்த்தபோது அந்த கடம் லிங்கமானது. அமிர்தம் வைத்த கடம் லிங்கமானதால் அந்த ஈசனுக்கு அமிர்த கட ஈஸ்வரர் என்று பெயர் வழங்கலாயிற்று. எனவே அமிர்தம் கடமான ஊர் என்பதனால் அதற்கு திருக்கடவூர் என்று ஒரு பொருள் உண்டு. பூகோள பரப்புப்படி தலையூர், இடையூர், கடையூர் என்று பார்க்கிற போது திருக்கடையூர் என்பதும் பொருத்தம். கரு ஊரிலே வருகிற நமக்கெல்லாம் கடை ஊர் திருக்கடையூர். அதுதான் கடைசி பிறவி.
கடையூரை தரிசித்தவர்களுக்கு, திருக்கடவூரிலே தரிசனம் செய்தவர்களுக்கு அவர்கள் மிருத்யுவை ஜெயிக்கிறார்கள். மிருத்யுஞ்சயம், மிருத்யுஞ்சயத்தலம் என்று அதற்கு பெயர். மிருத்யுஞ்சயத்தலம் என்றால் இந்த பூமியிலே பிறந்தவர்கள் இறக்க மாட்டார்கள் என்று பொருள் அல்ல. அவர்களுக்கு நேரக்கூடியது இறப்பு அல்ல. யாருக்கு முக்தி நேர்கிறதோ, யாருடைய உயிர் ஆட்கொள்ளப்படுகிறதோ அந்த உயிர் மீண்டும் பிறக்காது. மாறாக வினைகள் செய்து வினைகளினுடைய சுழற்சிக்குள்ளேயே சுழன்று 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 வருபவர்கள், இவளை பற்றித்தான் திருநாவுக்கரசர் சொல்லுகிறார், இவர்கள் பிறப்பதற்கென்றே இறக்கிறார்கள், இறப்பதற்கென்றே பிறக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். திருநாமம் ஐந்தெழுத்தும் செப்பாராகில், தீவண்ணர் திறமுருகால் பேசாராகில், ஒரு காலம் திருக்கோயில் சூடாராகில், உண்பதன் முன் மலர் பறித்து இட்டு உண்ணாராகில், அரு நோய்கள் கெட வெண்ணீரு அணியாராகில், அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில், பெரு நோய்கள் கெட நலிய பெயர்த்தும் செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்பது தேவார். அப்போ பிறப்புக்கென்றே இறப்பதும் இறப்புக்கென்றே பிறப்பதுமாகிய சுழற்சியிலிருந்து உயிரை விடுவித்து முக்திப்பேறு அருளக்கூடிய திருத்தலங்களில் ஒன்று திருக்கடவூர். அதனால் கருவூரிலே வந்தால் அதுதான் கடையூர். ரொம்ப கம்பீரமாக அபிராமி பற்றி சொல்லுவார். உடையாளை, உடையாள்னா என்ன, உடையவள்னு அர்த்தம். உடையாளை ஒல்கு செம்பட்டு உடையாளை, பட்டு அணிந்திருக்கிறார். ஒளிரும் செஞ்சடையாளை, வஞ்சகர் நெஞ்சடையாளை, தயங்கு நுண்ணூல் இடையாளை, எங்கள் பெம்மான் இடையாளை, என்னையினி படையாளை, உங்களையும் படையாவண்ணம் பார்த்திருமே என்று சொல்லுகிறார். அந்தாதியை அபிராமி பட்டர் இறக்கி வைத்தது என்பது ஒரு பெருங்கருணை. தனக்கு நேர்ந்த நிலை எல்லா உயிர்களுக்கும் சித்திப்பதாக. அருளாளருடைய மொழிகளெல்லாம் அத்தகைய மொழிகள்தான். ஒன்றை அடைந்த பிறகு அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் பேசுகிறார்கள்? நம்பால் உள்ள கருணையினால் பேசுகிறார்கள். நான் இதற்கு வழக்கமாக ஒரு உதாரணம் சொல்வது உண்டு. ரொம்ப படித்து ஒரு 3-4 PhD பட்டம்லாம் வாங்கின ஒருத்தர் அரசாங்கத்தில் ஒரு காரியத்திற்காக போவார் என்றால், அவர் ஒரு நல்ல ஒரு A4 ஷீட்டில் என்ன எழுதி டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போனாலும் அங்கே செல்லுபடியாகாது. வாசலில் ஒரு கொடையை கட்டிட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பார், பத்திர எழுத்தர்னு பேர். அவர்கிட்ட போய் இவர் விவரத்தை சொல்ல அவர் அந்த பத்திரத்தில் எழுதி கொடுக்கறது தான் செல்லும். நாம் எவ்வளவுதான் படித்துதான் நினச்சிக்கிட்டாலும் இறைவனுடைய சன்னிதானத்தில் நம்முடைய மொழிகள் செல்லாது. திருமுறைகளை, திவ்ய பிரபந்தத்தை, இது போன்ற அந்தாதி போன்ற அருளிச் செயல்களை சொல்லி நம்முடைய வேண்டுகோளை வைத்தால் அது இறைவனுடைய திருச்செவிக்கு போய் சேருகிறது. அதுதான் அருளாளருடைய வாக்கு என்பது இறைவனுக்கு உகந்த திருச்சொல்லாக மாறுகிறது. எனவே தான் ஈடேற்றம் கண்டால் போதாது, இந்த பூமியில் வாழ்கிற உயிர்களெல்லாம் அந்த நெறியிலே ஈடேற்றம் காண வேண்டும் என்கிற பெருங்கருணை காரணமாக அபிராமி பட்டர் அருளியது அபிராமி அந்தாதி. ஒரு 300-350 ஆண்டுகளுக்கு முற்பட்டு இந்த பூமியிலே ஸ்தூலமாக விளங்கியவர். அவர் இயற்பெயர் சுப்பிரமணியன். அவர் பரம்பரையாக அபிராமி அம்மை திருக்கோயிலில் அர்ச்சகர் மரபிலே தோன்றியவர். அர்ச்சகர் மரபிலே தோன்றியவர் என்றால் இடையறாது அந்த இறை சிந்தனையிலேயே ஆழ்ந்தவர். ஸ்ரீவித்யா உபாசகர். அதான் அறிந்தேன் எவரும் அறியாமறையை என்று சொல்லுகிறார். அவருக்கு எந்த பெண்ணை பார்த்தாலும் அபிராமின்னு தோன்றும். யாரை பார்த்தாலும் கால்களில் விழுந்து வணங்குவார். அவங்க எல்லாம் பதறி போய் விலகுவார்கள். இது ஏதோ மனப்பிரமை போல் இருக்கிறது, சித்த பிரமை போல் இருக்கிறது என்று இன்னைக்கு ஊரில் 4 விதமாக பேசத் தொடங்கினார். மனுஷனுக்கு எப்பயுமே ஒரு இயல்பு என்னென்னா, தன்னுடைய இயல்பான அறிவுக்கு எட்டாத ஒன்று நடந்தால் அது ஏதோ தப்பான விஷயமாக தான் இருக்குன்னு முடிவு பண்ணுவோம்.
ஒருவர் இறை நினைவிலேயே தன்னை மறந்து கண்கள் சிவந்து அப்படி தள்ளாடி தள்ளாடி போகிறார். இவர் வாமாச்சாரத்தில் ஈடுபட்டவர்னு அவரை முத்திரை குத்தினார். அவர் அதை பற்றிலாம் கவலைப்படலை. அவருக்கு இரவு கிடையாது, பகல் கிடையாது, பொழுதுகள் கிடையாது. சதா சர்வகாலம் அம்பிகையே சிந்தையிலே தியானித்து கொண்டிருப்பார். ஒரு முறை அப்படி ஆலயத்தில் அமர்ந்திருந்தார். அன்றைக்கு தை மாதம் அமாவாசை. தஞ்சாவூரை ஆண்டு கொண்டிருந்த 2ஆம் சரபோஜி பூம்புகாரிலே நீராடி விட்டு தரிசனத்திற்காக திருக்கடவுர் ஆலயத்திற்கு வருகிறார். ராஜா வந்தால் எல்லோரும் எழுந்து நிற்பார்கள். ஆனால் பட்டர் எழலை. என்ன காரணம்? ராஜாவே பார்க்கல. கண்கள் திறந்திருந்தாலும் இதயம் அம்பிகையிடத்தில் லயித்திருந்தது. எல்லாம் எழுகிற போது ஒரு ஆள் உட்கார்ந்துருந்தா தனியாக தெரியும். இவர் யாருன்னார். இதுதான் சமயம்னு சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் அவர் அர்ச்சகர் மரபில் வந்தவர் தான், ஆனால் கொஞ்சம் சரியாக இருக்க மாதிரி தெரியல, எப்போ பார்த்தாலும் கால் பின்னுது, நாக்கு குளறுது, கண்ணு செவந்திருக்கு, மகாராஜா தான் என்னன்னு பார்க்கணும்ட்டாங்க. ஒரு சராசரி மனிதர் என்றால் அழைத்து விசாரணையை தொடங்கலாம். அவர் ஒரு அந்தணராக இருக்கிறாருங்கிறதுனால அவரை உலுக்கி எழுப்பினார். தன்னிலைக்கு வந்தார்னு நினச்சிக்கிட்டாங்க. தன்னிலைக்கு வரல அவர். இன்றைக்கி என்ன திதி? தை அமாவாசை அன்றைக்கு நின்று கேட்கிறார், இன்றைக்கி என்ன திதி? அம்பிகையினுடைய அருள் வடிவத்திலே அந்த பூரண சந்திரன் போன்ற திருமுகத்தினுடைய லைப்பில் இருந்ததனாலே அம்பிகையின் திருமுகத்தை மனதிலே வைத்துக்கொண்டு மாயார மனமாற சொன்னார், இன்றைக்கு பௌர்ணமின்னார். அப்போ இன்றைக்கு நிலவு வருமோன்னு கேட்டார் ராஜா. வரும்னார். இன்றைக்கு மாலை நிலவு எழாவிட்டால் இவரை சிரச்சேதம் செய்யுங்கள்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ தப்பாக சொல்லி கொடுத்தவனுக்கே பகீர்னு ஆயிடுச்சு. ஏதோ 4 தண்டனை கொடுப்பார், 4 நாள் சஸ்பெண்ட் பண்ணுவார் ராஜான்னு பார்த்தா இப்படி விபரீதம் ஆயிடுச்சுன்னு அவரை உலுக்கி எழுப்பி, சுப்பிரமணியா சுப்பிரமணியா எழுந்துருன்னு உலுக்கி எழுப்பி, என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு அவர் சொன்னார். சொன்னது நான் இல்லை. ஞானிகள் சிலவற்றை சொல்வது போல் நமக்கு தோன்றும், அது அவர்கள் சொல்லுவது அல்ல. வள்ளல் பெருமான் சொன்னார், நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தையினர். ஒரு பெரிய கிளைம். நமக்கெல்லாம் சொல்ல தகுதியே கிடையாது, அவர் சொல்ல முடியும். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை. ஞானசம்பந்த சாமி சொல்றார், தனது உரை எனதுரையாக கொண்டு. அப்போ இவர் சொல்லுகிறார், இந்த சொல் என்னுடைய நாவிலிருந்து வந்ததல்ல, அவளுடைய நாவிலிருந்து வந்தது. அவள் ஏதோ திருவிளையாடல் நிகழ்த்த திட்டமிட்டு இருக்கிறாள். அவள் என்ன கருதி அதனை செய்தாள் என்று நான் அவளையே கேட்கிறேன் என்று அந்தாதி பாடத் தொடங்குகிறார். அந்தாதினா உங்களுக்கு தெரியும், ஒரு பாடலினுடைய ஈற்றுச்சொல் அடுத்த பாடலினுடைய தொடக்கமாக அமையும். கீழே இது ஒரு மரபிலே சொல்லப்படுகிறது. உடனிருந்து பார்த்தவள் இல்லாதனால நமக்கு தெரியல. அரிகண்டம் பாடுதல்னு ஒன்று உண்டு. கீழே நெருப்பை வளர்த்து மேலே ஒரு 101 கயிறில் அந்த பலகையை கட்டி அதன் மேல் நின்று கொண்டு ஒவ்வொரு பாடலாக பாட பாட ஒவ்வொரு கயிறாக அறுத்து கொண்டே வருவது. அது அரசன் கையில் விழுவதற்கு அம்பிகை முன்னாலேயே நெருப்பில் விழுந்துடலான்னு முடிவு பண்ணுறார். அப்படி அருளியது தான் அபிராமி அந்தாதி. இந்த அந்தம் ஆதி, ஆதி அந்தம்ங்கிறது விநாயகர் காப்பு நீங்களாக. விநாயகர் காப்பு அந்த வரிசைக்குள்ளே வராது. விநாயகர் காப்பு நான் ஏற்கனவே அந்த முன்னுரையிலே சொல்லியிருக்கேன், புதிதாக வந்தவர்களுக்காக சொல்லுகிறேன். இது அந்தாதி வகுப்பு, சொல்பொறிவு அல்ல. ஒவ்வொரு பாடலாக ஒவ்வொரு வரியாக நான் சொல்லுகிற போது நீங்கள் சேர்ந்து சொல்வது நல்லது. முடிந்தால் அடுத்த வகுப்புக்கு கையில் அபிராமி அந்தாதி பாடல்களை வைத்திருந்தால் அது இன்னும் மேலும் உசிதமானது. இப்போ நான் உரையை தொடங்குகிற போது திருச்சிற்றம்பலம் என்று தொடங்கியது போல எல்லா நூல்களும் சிதம்பரத்திலிருந்து தொடங்கும். சைவர்களுடைய தலைமைத்தலம் தில்லையாகிய திருச்சிற்றம்பலம். அதனால்தான் முதல் பாடலில்
சிதம்பரத்தில் எழுந்தருளி இருக்கிற கற்பக விநாயகரை பாடி தொடங்குகிறார். சொல்ல சொல்ல நீங்கள் என்னோடு சேர்ந்து சொல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர் தம் பாகத்து உமை மைந்தனே, உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி, எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே, நிற்க கட்டுரையே. இது விநாயகர் காப்பு. அபிராமி அந்தாதி முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மையும் அப்பனுமா அர்த்தநாரீஸ்வர கோலத்திலேயே தரிசனம் காட்டுவார் அபிராமி பட்டர். அது முதல் பாடல்லையே தொடங்கு. இது முதல் பாடல் அல்ல, விநாயகர் காப்பு பாடல். தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே. தார் என்றால் ஆண்கள் அணியக்கூடிய மாலை. அதுக்கு மாலைன்னு பேர் இல்லை, தார்ன்னு தான் பேர். அதான் வேந்தர்களை தார் வேந்தர் அப்படிங்கிறோம். இன்றைக்கி பையன்கிட்ட போய் தார் வேந்தர்னா தார் ரோடு போட்ட வேந்தர் நினைக்கிறான். தார் வேந்தர் என்றால் முனைகள் கட்டப்படாதது தார், முனைகள் கட்டப்பட்ட மாலை. ஆண் தெய்வங்களுக்கு தார் அணிவிப்பார். நீங்கள் திருப்பதியில் பார்த்துருப்பீங்க. அரங்கனுக்கு அத்தகைய தாரைத்தான் மனதாலே செய்து அதை மறுபடியும் கட்டி கழுத்தில் அழகு போட்டு அழகு பார்த்தவள் ஆண்டாள். வடபத்திர சாயிக்கு இது பொருத்தமாக, அதனால அவன் அணிந்திருக்கு தார் மாதிரி இருக்கும். இந்த முனை கட்டப்படாமல் இருக்கும். மாலை என்பது முனை கோர்க்கப்பட்டது. சிவபெருமானுக்குரியது கொன்றை, அம்பிகைக்குரியது செண்பகம். வீட்டில் செண்பக மரம் வைத்தீர்களேயானால் அங்கே அம்பிகை வாசம் செய்கிறாள் என்று பொருள். அவருடைய சாநித்தியத்துக்கு அடையாளங்களில் ஒன்று செண்பக நறுமணம். தாரமர் கொன்றையும், அது என்ன அழகுன்னா, தார்னா கட்டப்பட்டதுன்னு சொன்னேன். அமர் கொன்றை, நீங்கள் கட்டி ஒரு 8 மணி நேரம் ஆச்சுன்னா அது அமர் கொன்றையில் உதிர் கொன்றை ஆயிரும். பெருமான் எப்பொழுதும் புதிதாக கட்டப்பட்ட தாரையே சூடியிருக்கிறானா. தார் அமர் கொன்றை, சண்பக மாலை, சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே. இந்த 2 காரணம். ஒன்று, சம்பிரதாய ரீதியாக சிதம்பரத்தை சொல்லி தொடங்கணும். ஏன் இப்போ திருக்கடவுரில் பிள்ளையார் இல்லையான்னு இருக்கிறார். அந்த பிள்ளையார் கொஞ்சம் வேற மாதிரி பிள்ளையார். சிதம்பரத்தில் இருக்கிற விநாயகருக்கு கற்பக விநாயகர்னு பேர். எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர். நான் திருக்கடவுர் எனக்கு பூர்வீகம். எங்கள் ஊரில் இருக்கிற பிள்ளையாருக்கு கொஞ்சம் திருட்டு பிள்ளையார். இதை நான் சொல்ல, அவருக்கு பேரே சோர கணபதினு பேர். தமிழில் சொன்னால் கள்ளவாரணம். ஏன் அவருக்கு கள்ளவாரணம்னு பேர்? இந்த அமுதத்தை கடைந்து வைத்தார்களே, அது லிங்கமாவதற்கு முன்பாக இவங்க நீராடிட்டு வர்றதுக்குள்ளே அதை எடுத்து உள்ளே வச்சுட்டார். இங்கே துதிக்கைக்குள்ளே வச்சுட்டார். என்ன காரணம்? எந்த ஒரு பணியையும் விநாயகரை வணங்கி செய்ய வேண்டும் என்ற மரபை அமுதம் கிடைத்த ஆனந்தத்தில் மறந்து விட்டார்கள் தேவர்கள். எதை செய்தாலும் விநாயகர் வணக்கத்தோடு தொடங்கணுங்கிறது நம்ம மரபு. அதை மீறினதுனால சிவபெருமானே சிரமத்துக்கு ஆளானார். திரிபுரங்களை எரிப்பதற்கு போகிற போது அவசரத்தில் பிள்ளையாருக்கு வணக்கம் போடாமல் கிளம்பிட்டார். அந்த அச்சை உடைச்சிட்டார். முப்புறம் எரி செய்த அச்சிவன் ஒரே ரதம் அச்சது பொடி செய்த அதி தீரா என்று அருணகிரிநாத சாமி பாடுறார். அதனால் அந்த அமுதக்குடத்தை எடுத்து மறைத்து வைத்தார். தேவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து தண்டனிட்டு கேட்ட பிறகு திரும்பவும் அருளினாரா. இப்போ அபிராமி பற்று பாட ஆரம்பிக்கிறார். நம்ம பாடுகிற அந்தாதியும் ஒரு அமுத கலசம்தான். இதை அவர் எடுத்து பழக்க தோஷத்தை உள்ளே வச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு எடுக்கிற பிள்ளையாரை பாடாமல் தில்லையில் இருக்கிற கொடுக்கிற பிள்ளையாரை பாடினாராம். கற்பக விநாயகரை பாடினார்.
தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே. அதாவது மூர்த்தங்களில் சோமாஸ்கந்த மூர்த்தம் ரொம்ப முக்கியம். சிவபெருமான், அம்பிகை, முருகன், இவர் சோம கணபதி மூர்த்தம் காமிக்கிறார். சிவபெருமான், அம்பிகை, விநாயகப் பெருமான். இந்த திருத்தோற்றத்தை அவர் நமக்கு தரிசனமாக காட்டுகிறார். உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி. இந்த 7 உலகங்களையும் பெற்ற தாயாக இருக்கக்கூடிய புவனேஸ்வரி ஜெகன்மாதா, அவளை பாடக்கூடிய இந்த அந்தாதியை எப்போதும் என் மனதில் நிற்குமாறு காரமர் மேனி கணபதி. ஏன்னா முழுக்க முழுக்க அம்பிகையால் உருவாக்கப்பட்ட பிள்ளை விநாயகர். அம்மா கருப்புன்னா பிள்ளையும் கருப்பாக தான் இருக்கும். அங்கே முழுக்க முழுக்க சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே தோன்றியவர் முருகப்பெருமான். அவரும் சிகப்பு, பிள்ளையும் சிகப்பு. சின்னஞ்சிறு பிள்ளை, செங்கோட்டு பிள்ளை, சிவந்த பிள்ளை. இவர் அப்படி இல்லை, கார் அமர்மேனி. சீதக்கலப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பலைசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகிலாடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழகரிப்ப பேழை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேழ முகமும் விலங்கு சிந்துரமும் அஞ்சுகரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் என்கிறார் அவ்வைப்பிராட்டி. பெருமானுடைய திருமேனி நீல நிறம், அம்பிகை போலவே. கார் அமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே என்று தொடங்குகிறார். இது விநாயகர் காப்பு. அபிராமி அந்தாதி கட்டளை கலித்துறை என்கிற யாப்பில் உருவானது. இதில் நான் இலக்கணத்துக்குள்ளெல்லாம் ரொம்ப போகலை. இது இலக்கண வகுப்பல்ல, பக்தி மயமாக பக்தி பாவத்தில் அம்பிகையை வழிபடுகிற அன்பர்கள் நிறைந்த இடம். நேர் நிறைன்னு உங்களுக்கு தெரியும். குரில், குற்றொற்று, நெடில், நெட்டொற்று, இல்லை தனி நெடில், இதெல்லாம் இருந்தால் நேர்னு அர்த்தம். அசை பிரித்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். கட்டளை கலித்துறை ஒரு பேசிக் கிராமர் என்ன அதில் அப்படின்னா, நேர் 16, நிறை 17. நேரில் தொடங்குச்சுன்னா இந்த புள்ளி வைத்த எழுத்து, அதுக்கெல்லாம் ஒற்று எழுத்துன்னு பேர். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எண்ணி பார்த்தீங்கன்னா, அதை நீங்களாக எண்ணி பார்த்தீங்கன்னா, நேரில் தொடங்குகிற பாட்டில் 16 எழுத்து இருக்கும். நிறையில் தொடங்குறதில் 17 எழுத்து இருக்கும். அப்புறம் அது இந்த வெண்பாவுக்குரிய யாப்பு உள்ள விரை வரும். அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். நேர் 16, நிறை 17. ஒரு வகையில் கொஞ்சம் சிரமமான ஒரு யாப்பும் கூட. அந்த கட்டளை கலித்துறையிலே தான் இதை பாடுகிறார். முதல் திருப்பாடல் அம்பிகையினுடைய திருவேணி தோற்றத்தினுடைய பேரெழிலை சொல்லுகிற பாட்டு. உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. அம்பிகையினுடைய திருமேனி தோற்றத்துக்கு எவ்வளோ அழகான ஓமைகள் சொல்கிறார் பாருங்க. உதிக்கின்ற செங்கதிர், உச்சி திலகம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், மாது உளம் போது. ஒரு சூரியன் உதிக்கிற போது அதை நீங்கள் கண்கொண்டு பார்க்க முடியும். சூரியனுக்குரிய காம்பீரியமும் நிலவுக்குரிய குளுமையும் சேர்ந்திருக்கிற கதிர் உதிக்கின்ற செங்கதிர். பராசக்தி கதிரொளி போல் பிரகாசமானவள், நிலவு போல் குளுமையானவள். இந்த காம்பினேஷன் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் சொல்லுவார். கார்மேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான். சூரியன் போலவும் சுடர் விடுகிறான், நிலா போலவும் குளிர்ந்திருக்கிறான். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம், உச்சியில் வைக்கப்படுகிற திலகம் போன்றவள். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, பெண்கள் எல்லாம்
உச்சியில் திலகம் இடுகிற போது ஒரு பாவம் இருக்கணும் அவங்களுக்கு. நான் ஏதோ குங்குமம் பொட்டு வைக்கிறேன், இது நேராக இருக்கா, வளைஞ்சிருக்கா, கோணலாக இருக்கான்லாம் யோசிக்காம, கையிலே அந்த குங்குமத்தை எடுத்து பராசக்தியை நினைத்து அவளுடைய பாதங்கள் தன் தலையில் பதிவதாக வைக்கணும். உச்சி திலகம் அவள்தான். என் உச்சியில் நீ வந்து திலகமாக அமர்ந்து என்னை காப்பாற்று. குருஷேத்திர யுத்தத்தில் அர்ஜுனனுடைய கொடியின் உச்சியிலே வந்து ஆஞ்சநேயர் அமர்ந்திருந்தார். அதுபோல் என்னுடைய உச்சியில் உன்னுடைய பாதங்கள் பதிவதாகுக. அது ஏன் இங்கே திலகம் வைக்கிறோம்னா, அந்த பாவனை என்ன, சிரசில் பதிந்திருக்கிற அம்பிகையினுடைய திருவடிகளுக்கு நாம் செம்பஞ்சு குழம்பு தீட்டுற மாதிரி அது. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். ஒரு கல் கிடக்கு, பளபளன்னு இருக்கு. கரண்ட் கட்டானா வீட்டில் நைட் லைட்டாக அதை வச்சுக்கலாமேன்னு ஒரு பையன் கொண்டாந்து வைக்கலாம். அப்போ ஒரு புதுசாக நைட் லேம்புக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட் வச்சுருக்கேங்கிறான். அப்பா எடுத்து பார்க்குறார், சந்தேகம் வருது. நகைக்கடையில் போய் கொடுக்குறார், விலை உயர்ந்த மாணிக்கம். பையனுக்கு அது வந்து நைட் லேம்ப்பு, அப்பாவுக்கு அது என்னன்னு தெரியல. அது என்னன்னு தெரிஞ்ச நகைக்கடைக்காரருக்கு அது விலை மதிப்பில்லாத மாணிக்கம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். அம்பிகைன்னு ஏதோ ஒரு கோயில் இருக்கு ஓரத்தில், எல்லாத்தையும் பார்த்து கன்னத்தில் போகிற மாதிரி போட்டுட்டு போகிறவனுக்கு அது அவ்வளோதான். அவள் இந்த பிரபஞ்சத்தை என்ற தாய் என்னை ஈடேற்றும் பொருட்டு இங்கே வந்து நிற்கிறாள் என்கிற உணர்வோடு போகிறவர்களால் மதிக்கப்படுகிற மாணிக்கம் அம்பிகை. அதன் மதிப்பு தெரிந்தவங்களுக்கு அவன் மாணிக்கம். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். 3 ஓமைகள். இதை உரை சொல்கிறவங்க சேர்த்து ஒரே ஓமைன்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஒரே ஓமையாகும் பாருங்க. மூலாதாரத்தில் குண்டலினி ஆற்றல் உறங்கி கிடக்கிறது. அம்பிகை தன்னுடைய பெருங்கருணையினால் அதனை எழுப்புகிறாள். எழுப்புகிற போது அது சூரியனைப் போல் எழுகிறது. மூலாதாரம் கடந்து சுவாதிஷ்டானம் தாண்டி மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை வந்து உச்சிக்கு போகுது. அங்கே பேரொளியாய் அது திகழ்கிறது. உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்து இலகும் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். தங்கள் சாஸ்திரஹாரத்துக்கு குண்டலினி ஆற்றல் வரப்பெற்ற உணர்வு உள்ளவர்களால் மதிக்கப்படுகிற மாணிக்கமாக விளங்குகிறவள் அபிராமி. மாதுளம் போது எவ்வளவோ பூக்கள் இருக்குது. மாதுளஞ்செடியில் நீங்கள் நாளைக்கு அந்த பூவை பாருங்கள், அது நின்று கொண்டு இருக்கிற அம்பிகை நின்ற கோலத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த பூவினுடைய வடிவம் அரும்பு அம்பிகை நிற்பது போலவே இருக்கும். மாதுளம் போது. அவள் யார்? மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி. பொதுவாக ஸ்ரீவித்யா உபாசகர்கள் சொல்லுவார்கள், அம்பிகையினுடைய தரிசனம் ஒரு மின்னல் மாதிரி வந்துட்டு போகுமா. மின்கொடி, மின்னல் கொடி போன்றவள். அவளை யார் துதித்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு பக்கம் வெண்டாமரை மலரில் இருக்கிற கலைமகள் துதிக்கிறாள், இன்னொரு பக்கம் செந்தாமரை மலரில் இருக்கிற திருமகள் துதிக்கிறாள். மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி. அம்பிகை வருகிறாள், ஒரு இடத்துல அவள் எழுந்தருள்கிறாள்னா சூட்சுமமாக அவள் வர்றா, அவள் இருப்பு அங்கே இருக்குங்கிறதுக்கு அடையாளம் மெல்ல ஒரு குங்கும வாசனை வரும். மென்கடி குங்கும தோயம், அது மெல்லிய வாசனை கொண்ட குங்குமம். அந்த குங்குமத்தில் தோய்ந்தது போன்ற திருமேனி அம்பிகையினுடைய திருமேனி. மென்கடி குங்கும தோயமன்ன விதிக்கின்ற மேனி அபிராமி. அவ யாரு? ரயிலில் போகிறோம், 2 மணி நேரம் ரயில் பயணத்துக்கு ஒருத்தர் துணையாக வருகிறார். அவர் ரயில் துணை. கொஞ்சம் நீண்ட பாதைக்கு போகிறோம், ஒருத்தர் வர்றார் வழித்துணை. இந்த பிறவிக்கு ஒரு 80-85 வயசு வாழுகிற வரையில் கூட ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வாழ்க்கை துணை. இதுவரை எடுத்த எல்லா பிறவிகள்லையும் கூடவே வந்து
நம்ம வினைத்தொகுதி முழுக்க எரிக்கிற வரைக்கும் கூட இருந்து அது முழுக்க காலியாயிடுச்சான்னு பார்த்து பள்ளிக்கூடம் விட்ட பிள்ளைய பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போகிற மாதிரி வினை நீங்கிய பிள்ளைக்கு முக்தி அருளக்கூடிய அம்பிகை விழுத்துணை, நிலையான துணை. விழுத்துணை என்றால் நிலையான துணை என்று பொருள். எது நிலையானதோ அதற்கு விழு என்று ஒரு சொல்லுவாங்க. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. எனவே அம்பிகை நிரந்தர துணையாக நம்மோடு இருக்கிறார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது. அருமையான பாட்டு. மலர்கமலை துதிக்கின்ற மென்கொடியினர் 2 பேரும் துதிக்கிறார். மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. இந்த உறுதிப்பாடு தான் அவரை அந்த அரச நெருக்கடியை எதிர்கொள்ளுகிற ஒரு பலத்தை கொடுத்தது. தனக்கு பின்னால் இருக்கிற இறை வலிமையை கொண்டுதான் மற்றவர்களை எதிர்க்க முடியும். எதிர்க்க வேண்டியதை எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடாது. இன்றைக்கி நாட்டில் என்ன சொன்னாலும் எதிர்க்கிறார்கள். எதிர்க்க வேண்டியதை தேவை இருந்தால் எதிர்க்கணும். அதுக்கு என்ன பலம்? இறை பலம் நமக்கு பெரிய துணை. நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலையெல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லைனர் நாவுக்கரசர். அந்தாதியில் 2வது பாடல் விழுத்துணையே என்று முடிந்தது. அந்த பாடல் எப்படி மறுபடியும் தொடங்குகிறது என்றால், துணையும் தொழுந்தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனி மலர்பூங்கணையும் கருப்புச் சிலையும் மென்பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. அதாவது நாம் கேள்விப்படுவது என்பது ஒன்று, நாம் அறிந்து கொள்வது என்பது வேறு. அறிவது என்றால் நம் சொந்த அனுபவத்திலே அறிவது. இவர் என்ன அறிகிறார்னா, அபிராமிதான் தன் துணை என்று அறிகிறார். தான் தொழக்கூடிய தெய்வம்தான் அந்த துணை என்பதையும் அவர் உணர்கிறார். இந்த தெய்வம்தான் தன்னை பெற்ற தாய் என்றும் உணர்கிறார். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும். என்றைக்குமே எது கண்ணுக்கு நேராக இருக்கிறதோ அதான் நமக்கு தெரியும். ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த ஷா கட்டடத்தில் இருக்குது. ஷா கட்டடத்தை நேராக பார்க்குறோம். ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் அது மேலே இருக்குது. அது யாரும் சொல்கிற போது 500 அடி ஆழ அஸ்திவாரம் கொண்ட ஷா கட்டடத்தில் இருக்குன்னு சொல்கிறதில்ல. முதல்ல எது சொல்கிறாங்க? கண்ணுக்கு எது தெரியுது? ஷா. அப்புறம் கேட்டால் அது பெரிய அஸ்திவாரம் சார், கீழே போயிருக்கு. மேலே ஆர்கே கன்வென்ஷன் சென்டர். சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும். வேதங்களினுடைய 4 வேதங்கள் தான் பனை. ஒரு விருட்சமாக கற்பனை பண்ணிங்கன்னா அதனுடைய நடுப்பகுதி வேதங்கள், அதன் கொழுந்து இங்கே உச்சியில் பூத்தது உபனிஷதம், வேதத்தினுடைய சாரம். வேதங்கள் மரத்தினுடைய நடுப்பகுதி, கொழுந்து பகுதி உபனிஷதங்கள்னால் அதுக்கு ஒரு வேர் இருக்கணும் இல்லையா? அடிப்படை விதை. அது என்ன? ஓங்காரங்கிற பிரணவம். அம்பிகை யாரு? அவள்தான் வேதங்கள், அவள்தான் உபனிஷதம், அவள் தான் அனைத்துக்கும் ஆதாரமான பிரணவம். சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கருப்புச் சிலையும் மென் பாச அங்குசமும் கையில் அணையும். அவள் கையில் என்ன இருக்கு? மலர் கணைகள் வைத்திருக்கிறாள், கரும்பு வில் வைத்திருக்கிறாள், பாசம் வைத்திருக்கிறாள், அங்குசம் வைத்திருக்கிறாள். மொத்தம் 4 ஆயுதங்கள். அதில் 2 மன்மதனுக்குரியது.
எது? கரும்பு வில்லும் மலர்க்கணையும். பாசம் அங்குசம் யமனுக்குரியது. இது இவ கையில் இருக்கு. ஏன் இவ கையில் இருக்கு? தீவிரவாதிகள் காவல்துறையில் சரணடைந்தார்கள்னா முதல்ல தங்கள் ஆயுதங்களை ஒப்படைப்பார்கள். அம்பிகையிடத்திலே சரணடைந்து மன்மதன் தன்னுடைய ஆயுதங்களை ஒப்படைத்துட்டு போயிட்டான். யமதர்மன் தன் ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டு போயிட்டான். அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கானாம் கையில். பிறப்பு இறப்பு இரண்டையும் வென்றவள். பிறப்புக்கு காரணமாகிறவன் மன்மதன், இறப்புக்குரிய அதிபதியாக இருப்பவன் யமன். பிறப்பு இறப்பு இரண்டையும் வென்ற நிலையை அருளக்கூடியவள் என்பதற்கு அடையாளமாக அந்த ஆயுதங்களை இவள் தன்னுடைய கைகளிலே வைத்திருக்கிறாள். பனிமலர் பூங்கணையும் கருப்பு சிலையும் என் பாசா அங்குசமும் கையில் அணையும். அதாவது தரித்தல் வேற, அணைதல் வேற. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, திடீர்னு ஒரு 4 பொக்கே கொண்டாந்து கொடுக்குறாங்கன்னா அதை கையில் அப்படி வச்சுட்ருப்பீங்க. அது உங்களது இல்லை, நீங்கள் கொண்டு வரல, கொடுத்ததை அப்படி கையில் வச்சுருப்பீங்க. கையில் அணைதல். இவ அப்படி வச்சுருக்கா. அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. திரிபுர சுந்தரின்னா முப்புறங்களை ஆளக்கூடிய அம்பிகைன்னு மட்டும் பொருள் அல்ல. அதில் இன்னொன்று இருக்குது. எது எல்லாம் 3 வருதோ அதெல்லாம் ஆளக்கூடியவள். உடல் மனம் உயிர், மனம் வாக்கு சித்தம், இடகலை பிங்கலை சுழுமுனை, இந்த 3 புறங்களையும் அவள் தான் ஆளுகிறாள். எவையெல்லாம் 3 வருகிறதோ அதையெல்லாம் ஆளக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடியவள் அம்பிகை. திரிபுர சுந்தரி. இன்னொன்று, திரிபுரங்கள்லையும் அவள் தான் சுந்தரி. எங்கே தேடி பாருங்க, அவள் அழகுக்கு இணை கிடையாது. திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே, இதை நான் அறிந்து கொண்டேன். துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கருப்பு சிலையும் என் பாசா அங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. அடுத்து சொல்றார், எல்லா டாக்டரும் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு தான் வர்றாங்க. ஆனால் ஒரு டாக்டர் எல்லாத்துலேயுமே ஸ்பெஷலிஸ்டாக இருக்கார். எப்படி? ஏதோ ஒரு குறிப்பிட்ட துறையில் அவருக்கு நிகர் இன்னொருத்தங்க இல்லைன்னு பேர் வாங்குறார். என்ன காரணம்? எல்லாம் படிக்கிற எம்பிபிஎஸ் தான் அவரும் படித்தார். மற்றவங்களுக்கு புரியாத ஏதோ ஒன்று அவருக்கு புரிஞ்சிருக்கு. உபாசகர்கள் எல்லோரும் ஒரே விதமாகத்தான் உபாசனையை மேற்கொள்ளுகிறார்கள். ஏதோ ஒன்றை கூடுதலாக அபிராமி பட்டர் அறிந்திருக்கிறார். அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் நினது திருவடிக்கே. திருவே வெறுவிப் பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே. மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே. தாயே, அவர் சொல்றார், அறிந்தேன் எவரும் அறியாமறை. ஸ்ரீவித்யா உபாசனையில் யாருக்கும் புரியாத ஒன்று எனக்கு புரிந்து விட்டது. அறிந்து கொண்டு செறிந்தேன் எனது திருவடிக்கு. தெரியாத வரைக்கும் விலகி இருக்கலாம், தப்பு கிடையாது. தெரிஞ்ச அப்புறமும் விலகி இருக்கான்னா அவன் யாரு அப்படின்னு சொல்றார். கர்ம நெஞ்சன். கர்மம்னா நம்ம இன்னைக்கு கர்மம் அப்படிங்கிறோம், அதல்ல. கர்மம் செய்த வினைகள். வினைகளால் பீடிக்கப்பட்ட நெஞ்சம் அந்த வெளிச்சத்தை அறிய ஒட்டாமல் இவனை தடுக்கிறது. இவர் பார்க்குறாரு, என் வேலை என்ன? இப்போ உன் திருவடிகளை நான் பிடித்து விட்டேன், அதையே நான் பற்றி கொண்டேன். அது மட்டுமல்ல,
உன் அன்பருடைய பெருமை தெரியாத அளவிற்கு கர்ம வினைகளால் மறைக்கப்பட்ட நெஞ்சுள்ளவரிடமிருந்து நான் விலகி அவர்களை விலக்கிவிட்டேன். என்ன காரணம்? எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சேர்க்கை சாச்சிரும்னு அர்த்தம். நான் யாரோடு கலந்து பழகுகிறேன் என்பதில் கவனம் இல்லை என்றால் நான் எவ்வளவு விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் வள்ளுவர் சிற்றினம் சேராமைன்னு ஒரு அதிகாரமே வச்சார். அது மட்டும் போதாது, நம்ம எந்த துறையில் இருக்கிறோமோ அதில் இருக்கிற பெரியவங்களுடைய சப்போர்ட் நமக்கு வேணும். பெரியாரை துணைகோடல்னர். அப்போது அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் எனது திருவடிக்கே. ஐ எம் டோட்டலி சரண்டட் டு யுவர் ஃபீட். திருவே வெறுவி பிரிந்தேன். யார? நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே. ஏன்னா அவன் எங்கே கனெக்ட் ஆகிருக்கான்னா நரகத்தோட கனெக்ட் ஆகிருக்கான். அவரிடமிருந்து நான் விலகினேன். நான் முதல் 2 பாட்டு கொஞ்சம் விஸ்தாரமாக சொன்னேன் நீங்கள் செட்டில் ஆகிறதுக்காக. அப்புறம் தான் அது வகுப்புங்கிறது எனக்கே ஞாபகம் அடிக்கடி வருக்குது. அதனால் பாடல்களை வேகமாக சிலபஸ் முடிக்கணும்னு ஒரு வேலை வந்துடும். வாத்தியார்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே சிலபஸ் முடிக்கிறது தான். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் எந்நாளும் என் புந்தி பொருந்துகவே. அவர் கேட்குறார், அம்மா உன் திருவடி தாமரைகள் எப்பேற்பட்டது தெரியுமா? அதில் மனிதர்கள் மட்டும் வந்து விழுந்து வணங்குறாங்கன்னு நினைக்காத. மனிதர்கள் வணங்குகிறார்கள், தேவர்கள் வணங்குகிறார்கள், மாயா முனிவர் வந்து வணங்குகிறார். மாயா முனிவர்னா 2 அர்த்தம். வாழ்க்கை ஒரு மாயை என்பதை உணர்ந்து அதிலிருந்து ஈடேற்றம் பெற்ற முனிவர்கள்னு ஒரு அர்த்தம். 2வது மாயா முனிவர், மரணமில்லாத முனிவர். ஒருத்தர் அந்த ஊரில் இருக்கார், மார்க்கண்டேயர்னு பேர், சிரஞ்சீவி. மரணம் இல்லாத ஒரு நிலைபேறு பெற்ற சிரஞ்சீவி என்பதனால் மாயா முனிவர் அவரும் வந்து வணங்குறார். உங்களுக்கு அந்த கதை தெரியும். 16 வயசில் காலன் கவர்வான்னு சொல்லவும் இவர் 108 சிவாலயங்களை தரிசிச்சுட்டு வரேன்னு கரெக்டாக 16 வயசு முடிக்கிறப்ப அவர் வந்து சேர்ந்த 108வது சிவாலயம் திருக்கடவுர். டியூட்டியில் கரெக்டாக இருக்கிற யமதர்மன் அவனுடைய ஆட்கள்லாம் முதல்ல வந்தாங்க. இவர் சிவன்கிட்ட இருக்கிறத பார்த்துட்டு போயிட்டாங்க. எங்கே இருந்தால் என்னன்ட்டு யமதர்மன் வந்தான், பாசக்கயிறை வீசினா, அது லிங்கத்தின் மேலேயும் சேர்ந்து பட்டது. அமுதகடத்தின் மேல் அது பட அதிலிருந்து வெடித்தெழுந்து காலசம்ஹார மூர்த்தியாக வந்தார். இடது பாதத்தால் யமனை உதைத்தார். வலது காலில் உதைச்சிருந்த ஆட்டம் க்ளோஸ், விமோச்சனம் கிடையாது. இடது பாதத்தால் உதைத்தார். இப்போ இந்த மார்க்கண்டேயர் சிவனால் ஆட்கொள்ளப்பட்டவர் ஏன் வந்து அபிராமி காலில் விடுறார் அப்படின்னா, சிவபெருமான் இடது காலால் உதைத்தார், இடது பாதம் அம்பிகைக்குரியது, யமனை உதைத்தவள் அபிராமி. அந்த நன்றி உணர்வுள்ள தினம் வந்து இங்கே கும்பிட்டுட்டு அப்புறம் அங்கே போகிறார். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றைவார் சடைமேல், கொன்றை அணிந்திருக்கிற ஜடாபாரத்தின் மேல் பனி தரும் திங்களும் குளிர்ந்த நிலவையும் பாம்பும் பகீரதியும் படைத்த கங்கை புனிதரும் நீயும் என் புந்தி எந்நாளும் பொருந்துகவே. என் புத்தியில் நீங்கள் எப்பொழுதும் நிலையாக வந்து பொருந்தி இருக்க வேண்டும். பொருந்தி இருக்கிறதுனா வசதி குறைவாக இருக்கிறதில்ல, நல்ல சந்தோஷமாக சாவகாசமாக வந்து என் புத்தியில் நீங்கள் செட்டில் ஆயிருங்கிறார். பொருந்துதல்னா எந்தவித சிரமமும் இன்றி தங்கியிருத்தல்.
நான் ஏற்கனவே சொன்னேன், 3 புறங்களுக்கு உரியவள் அம்பிகை. 3 புறங்கள் என்றால் திரிபுரங்கள் மட்டுமல்ல. எதெல்லாம் 3 என்று வருகிறதோ எல்லாத்துக்கும் உரியவள். ரஜோகுணம், சத்வகுணம், தாமஸ் குணம்னு எல்லா முக்கோணங்களும் அவள் இருக்கா. அனைத்து முன்னிலைகளிலும் பொருந்தியவள் என்பதனால் அடுத்த பாட்டை தொடங்குறார் பாருங்க. பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புணர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயம்மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. அம்பிகையுடைய பாதம் எங்கே இருக்குன்னா என் தலைமையில் இருக்குங்கிறார். அவள் யார்? பொருந்திய முப்புரை, 3 புறங்களிலும் பொருந்தியவள். செப்புரை செய்யும் புணர்முலையால் வருந்திய வஞ்சி. செப்பு போன்ற தனபாரங்களை உடையவள். அவளுடைய கொங்கை செப்பு போன்றது. அந்த பாரத்தால் அவள் இடை வருந்துகிறதா. பொதுவாக அம்பிகையினுடைய முலைகளை குறித்தால் அது அங்க வர்ணனை அல்ல. அவருடைய 2 முலைகளும் பரஞானம் அபரஞானம் 2க்கும் அடையாளம். பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புணர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆலகால விஷத்தை பெருமான் உண்டு அமுதத்தை தேவர்களுக்கு கொடுத்தான். இப்போ அபிராமி பற்று தேவர்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு விசாரணை கமிஷன் வைக்கிறார். ஏன்னா அந்த விசாரணை கமிஷன்கள் நடக்கிற காலம். அவர் கூப்பிட்டு கேட்குறார், எந்த தேவைக்காக நீங்கள் போய் இந்த அமுதத்தை கடைஞ்சிங்க? பார்க்கடலை கடைஞ்சிங்க. அமுதம் வேணும்னு கடைஞ்சோம். அதுக்கு ஏன் நீங்கள் பார்க்கடலை கடையணும்? வேறு என்ன பண்ணணும்? ஒரு 10 லிட்டர் விஷத்தை கொண்டு போய் அபிராமி முன்னால் வச்சிங்கன்னா அவள் அதை தொட்டால் அது அமுதமாக மாறிட போகுது. நம்ம கதையில் என்ன பார்த்துருக்கோம்? சிவபெருமான் நஞ்சை உண்டார், இவள் போய் கண்டத்தில் கை வைத்தாள், அது அங்கேயே தங்கியது. அந்த கதை அப்படி இல்லைங்கிறார் அபிராமி பட்டர். வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை. இவர் கைப்பட்டதும் அது அமுதமாக மாறிடுச்சான். அப்போ எதுக்கு போய் பார்க்கடலை கடைஞ்சிட்டு விஷத்தை வச்சா பாடுக்கு தொட போகிறா, அது அமுதமாக போகுது, எடுத்து குடிக்கலான்ட்டு போக போகிறான். வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயம்மேல் திருந்திய சுந்தரி. திருந்திய சுந்தரினா கச்சிதமாக உட்காந்துருக்கானாம் தாமரையில். இது என்ன சார் புதுக்கதையாக இருக்குது? தாமரையில் கலைமகள் இருக்கான்னு தெரியும், திருமகள் இருக்கான்னு தெரியும். இவன் எங்கே தாமரையில் போய் உட்கார்ந்தா அப்படின்னா, மனோன்மணி சகசிரஹாரம் என்பது 1000 இதழ்கள் கொண்ட தாமரை. அந்த சகசிரஹாரத்திலே அமர்ந்திருப்பவள் அம்புயம் மேல் திருந்திய சுந்தரி. அவர் நம்முடைய சக்தி நிலையினுடைய உச்சம் மனோன்மணி. வாயும் மனமும் கடந்த மனோன்மணி என்று திருமூலர் பாடுகிறார். அப்போ திருந்திய சுந்தரி அந்தரி. அந்தரி என்கிற சொல்லுக்கு 2-3 அர்த்தங்கள் உண்டு. நான் ஏற்கனவே அந்த முன்னுரையில் சொல்லியிருக்கேன். மன அந்தரங்கத்தை ஆள்பவள் அந்தரி. உங்களுக்குள்ளே இருந்து ஏதோ ஒன்று சொல்லுவா, டே அங்கே போகாதடான்னா போகக்கூடாது. அந்தரத்துலேருந்து அவள் பேசுவாள். 2வது மகிடன் தலைமையில் அந்தரின்னு பின்னால் வரும். மகிஷாசூதனுக்கு அந்தமாக வந்தவள். 3வது அந்தரி ஒருத்தர், அவள் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அவள் யாருன்னா விஷ்ணு துர்க்கை, திருமாலுடைய தங்கை. கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு இடத்துல திருமால் பிறக்கிறார், இன்னொரு இடத்துல இவ வந்து பிறக்கிறார். மாற்றி வைக்கிறார்கள். வசுதேவருக்கு குழந்தை பிறந்தது என்று வந்து பார்த்தால் அங்கே பெண் குழந்தை படுத்திருக்கிறது.
எதுக்கு வம்புன்னு எல்லா குழந்தையும் எடுத்து அடித்து கொல்லக்கூடிய குணமுள்ள கம்சன் இவனோட காலை பிடிச்சி தூக்குறான். இவனுடைய கைக்கு தப்பி அந்தரத்தில் நின்றவள் அந்தரி. அவங்க நின்று சொல்றா, டேய், உன்னை கொல்லக்கூடிய என்னுடைய சகோதரன் வேற இடத்துல வளர்றான். உனக்கு அந்திம காலம் நெருங்கி விட்டது. ஒன்றுமில்லை, இப்போ நான் நினைத்தால் இந்த வினாடி உன்னை அழித்து விடுவேன். ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ நீ என் காலை பிடிச்சிட்ட, அதனால் உன்னை மன்னிக்கிறேன்னாலாம். பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கி அம்பிகை அம்புயம்மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. சதாசர்வ காலம் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு உணர்வு, நம் சிரசின் உச்சியில் அவள் தன் பாதங்களை பதித்திருக்கிறாள். கோயிலில் நம்ம தீபாராதனை காட்டுறப்ப நம்மளையும் அறியாமல் 2 கைகளை மேலே உயர்த்தி கும்பிடுறோம். என்ன காரணம்? சிதாகாச பெருவழி, அங்கே நிற்கிறான் இறைவன், அவன் திருவடிகளை பற்றுகிறோங்கிறது தான் நம்மளையும் அறியாமல் நம்ம செய்கிற இந்த வணக்கத்துக்கு அடையாளம். தலையே நீ வணங்காய். நாவுக்கரசர் தேவாரம். அப்போ திரும்ப திரும்ப இந்த பாடல்களில் அந்தாதியில் அவர் சொல்லுவது, உன்னுடைய தலையின் மேல் அம்பிகை தன்னுடைய பாதங்களை வைத்திருக்கிறாள். சென்னியது உன் பொன் திருவடித்தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திரு மந்திரம் சிந்துர வண்ணப் பெண்ணே முன்னிய உன் அடியாருடன் கூடி முறைமுறையே பன்னியது என்றும் உன் பர ஆகம பத்ததியே. அதான் இப்போ நாம் பண்ணி கொண்டிருப்பது. நீங்கள்லாம் ரொம்ப காலமாக அம்பிகையை வழிபடக்கூடியவர்கள். முன்னிய உன்னடியாருடன் கூடி முறைமுறையே பன்னியது என்றும் உன் பர ஆகம பத்ததி. உன் பெருமையை சொல்லக்கூடிய பழைய நூல்களை உன் அடியார்களோடு கூடி நாங்கள் பேசுகிறோம். என் சென்னியில் உன்னுடைய திருவடித்தாமரை பதிந்திருக்கிறது. சிந்தையுள்ளே மன்னியது உன் திரு மந்திரம். ஒரு மந்திரத்துக்கு என்ன சிறப்புன்னா, ஒரு குருநாதர் உபதேசம் பண்ணுகிற போது அந்த மந்திரத்தை உள்வாங்குவதில் சில சிரமங்கள் இருக்கலாம். காலப்போக்கில் தொடர்ந்து அந்த மந்திர ஜபம் உள்ளே ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா அப்புறம் அது நிலையாயிரும். நீங்கள் என்ன காரியம் பண்ணாலும் உள்ளுக்குள்ளே அந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கும். மன்னுதல் என்றால் நிலை பெறுதல்னு அர்த்தம். சிந்தையுள்ளே மன்னியது உன் திரு மந்திரம். எத்தவத்தை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தேன்னா. உலகத்தில் எல்லா காரியமும் பண்ணது மாதிரி இருப்பாங்களாம் முக்தர்கள், ஜீவன் முக்தர்கள். அவங்க மனசு எங்கே இருக்கும்னா இறைவனிடத்தில் இருக்கும். என்ன காரணம்? அந்த மந்திரம் வழி. சிந்தையுள்ளே மன்னியது உன் திரு மந்திரம். ஒரு சின்ன வர்ணனை, சிந்துர வண்ணப்பெண்ணே அப்படிங்கிறார். குங்கும நிறத்து அழகியேன்னு அர்த்தம். சிந்துர வண்ணப்பெண்ணே முன்னிய உன்னடியாருடன் கூடி. எதில் நீங்கள் சராசரியாக கவர்மெண்ட் வேலைக்கு போனாலே சீனியருக்கு ஒரு முக்கியத்துவம் தரும். சீனியர் ரிட்டையர் ஆகி போனால் ஒரு இடம் நமக்கு. ஆனால் ஆன்மீகத்தில் சீனியருக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது. ஆனால் அவங்க தான் நம்மளை என்றைக்கும் கைட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. அதான் மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், பழ அடியீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோன்னு கேட்குறார். நீங்கள் தான் எங்களுக்கு பெரியவங்க, நீங்கள் தானே எங்களை ஆட்கொள்ளணும்னு கேட்குறார். முன்னிய உன்னடியாருடன் கூடி முறைமுறையே பன்னுவது என்றும் உன் பர ஆகம பத்ததியே. பன்னுதல் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லுதல்னு அர்த்தம். ஒரு தடவை சொல்லிட்டு விடுறதல்ல. இப்போது காலம் போதாமையால் ஒரு பாட்டை நான் ஒரு தடவை சொல்கிறேன், நீங்கள் என் கூட சேர்ந்து சொல்கிறீங்க. நியாயமாக ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு எடுக்கணும், அதையே திரும்ப திரும்ப சொல்லணும். பண்ணுதல் என்றும் உன் பர ஆகம பத்ததியே. மனப்பாடம் ஆகிற வரைக்கும் சொல்லணும். பண்ணுதல் என்றால் திரும்ப திரும்ப உச்சரித்து.
வசிட்டர் தசரத குமாரர்களுக்கு பெயர் சூட்டிக் கொண்டே வருகிறார். பார்க்குறார், ராமன் அப்படின்னு பேர் வைக்கிறார். அந்த கம்பர் சொல்கிறார், ராமன் எனும் பெயர் ஈந்தனன்கிறார். ஈதல்னா என்ன அர்த்தம்? யாருக்கு எது இல்லையோ அதை கொடுக்கறது தான் ஈதல்னு பேர். ராமன் கடவுள், அவனுக்கு பேரே கிடையாது. ஒரு நாமம் ஓருருவம் இல்லானுக்கு நம்ம திருநாமம் பல சொல்லி தெள்ளேனம் கொட்டுகிறோம்ங்கிறார் மாணிக்க வாசகர். அப்போது பேர் இல்லாத ராமனுக்கு ஒரு பேர் இருந்தால் அவச்சுக்கோன்னு கொடுத்தான். குறிகுணம் இல்லாத பரம்பொருளுக்கு ராமன் எனும் பெயர் ஈந்தனன். இந்த பரதனை கையில் எடுத்தார். அடேப்பா, இவ்வளோ நல்ல பிள்ளை. பின்னால் இவன் 1000 ராமருக்கு இணைன்னு சொல்ல போகிறான் ஒருத்தன். யார்? குகன். வசிட்டர் கடைசியில் சொல்ல போகிறார், எண்ணில் கோடி ராமராயினும் அண்ணல் நின் அருளுக்கு அருகாவரோங்க போகிறார். அந்த குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு ஒரு தடவை சொல்லியான், திரும்ப திரும்ப பரதன் 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 அப்படின்னாராம். பரதன் எனும் பெயர் பன்னினன் அப்படிங்கிறார் கம்பன். முறைமுறையே பண்ணுவதென்றும் உன் பர ஆகம பத்ததியே. ததியுரு மத்தில் சுழலும் என்னாவி தளர்விலதோர் கதி உரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதி உரு வேணி மகிழ்நனும் மாலும் வந்து துதியுறு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே. இந்த உயிர் தயிர் மாதிரி இருக்கான். தயிருக்கு நடுவில் ஒரு மத்தை போட்டு இப்படி அப்படி இப்படி அப்படி கடைவாங்க. அதுபோல இருவினை, நல்வினை தீவினை, நல்வினை தீவினை, நல்வினை தீவினை, இந்த உயிரை போட்டு கடைதான். ததியுறு மத்தில் சுழலும் என் ஆவி. இது தளர்வு இலதோர் கதியுறு வண்ணம். இது தளர்ந்து போகாமல் வீடு பேராகிய கதியை அடையும் வண்ணம் நீ என்ன தெரியுமா பண்ணும்? மனசில் நினச்சா போறோம். கதியுறு வண்ணம் கருது கண்டாய். நீ செயல் செய்யலாம் தேவையே இல்லை. அப்படி பார்த்து இந்த உயிர் தடுமாறுதா, இதற்கு முக்தி கிடைக்கட்டும் நினச்சான்னா போகிறோமா. ததியுறு மத்தில் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுறு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும், கமலமாகிய தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய பிரம்மாவும், மதி உரு வேணி மகிழ்னனும், ஜடாபாரத்தில் நிலவை சூட்டி மகிழ்ச்சி மயமாக இருக்கக்கூடிய சிவனும் மாலும் வந்து துதியுறு சேவடியாய். முதல்ல மனிதர்கள், தேவர்கள், மாயா முனிவர்கள் தான் கும்பிட்டாங்கன்னா மெல்ல மெல்ல உண்மை வெளிவருது. இப்போ இன்னும் 3 பேர் கும்பிட்டுருக்காங்க. யார்? பிரம்மா, சிவன், திருமால். இதுக்கப்புறம் இதை பகிரங்கமாக பேச ஆரம்பிச்சிருவார். பல இடங்களில் சொல்லுவார், துதியுறு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே. சிந்துர வண்ணத்து பேரழகி சிந்துரானன சுந்தரியே. அடுத்த பாட்டு இதுவும் ரொம்ப அழகான பாட்டு. சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரை எல்லாம் வந்து அரி சிந்துர வண்ணத்தினாள் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கம்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே. என்ன அழகான பாட்டு. அதாவது சுந்தரி, அவள் பேரழகி, எந்தை துணைவி, சிவபெருமானுக்கு துணையாக இருக்கிறவர். என் பாசத்தொடரையெல்லாம். அது என்ன பாசத்தொடர்? தொலைக்காட்சி தொடர் மாதிரி முடியவே முடியாது. அது எப்போ முடியும்னு எடுக்கிறவனுக்கும் தெரியாது.
என் பாசத் தொடரை எல்லாம் வந்து அறி சிந்துர வண்ணத்தினாள். அந்த தொடராக பிறவிதோறும் நம்முடைய பாச வினை சூடுதே, அதை வந்து அறிவானாவ. சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் தான் வித்தியாசம். உங்கள் பாசத்தொடர்கள் உங்களை விட்டு நீங்குகிற போது அது ஒரு பெரிய அறுவை சிகிச்சை. அனஸ்தீசியா கொடுக்காமலே அறுக்கிறவர் சிவபெருமான். பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியன். பற்று அவருக்கு என்ன வேலை நடக்கணும். உனக்கு வலிச்சான வலிக்கானே ராஸ்கல், நீ இரு, இவ்வளோ நாள் ஆட தெரிஞ்சது இல்லை, காமி அரசையாத, ஒரே வெட்டு வெட்டு வரான். அம்பிகை அப்படி இல்லை. நீங்கள் மாமிசம் சமைக்கிற போது அந்த மாமிசத்தை அறுப்பார்கள், காய்கறியை அறிவார்கள். ஏன்? அந்த காய்க்கு அது வலி தெரியாது. அம்பிகை என்ன செய்கிறாள்? என் பாசத்தொடரை அவள் அறுக்கலை, என் பாசத்தொடரையெல்லாம் வந்து அறி சிந்துர வண்ணத்தினாள். ஒரு குழந்தை நன்கு உறங்கிக் கொண்டிருக்கிற போது அந்த குழந்தைக்கு தெரியாமல் மிக மென்மையாக அந்த நகத்தை தாய் வெட்டுவது போல அந்த உயிரிடமிருந்து பாசத்தொடரை அவள் அகற்றிவிடும். என் பாசத்தொடரையெல்லாம் வந்து அரி சிந்துர வண்ணத்தினாள். அவள் யாரு? மகிடன் தலைமேல் அந்தரி, மகிஷாசுர மர்தினி. மகிஷாசுரனுக்கு அந்தமாக வந்தவள் நீலி. நீலின்னா வெவ்வேறு பொருள். நீல வண்ணமுடையவள்னு அர்த்தம், எல்லா குயுக்தியும் தெரிஞ்சவன் அர்த்தம். காளி வலிய சாமுண்டி ஒங்காரத் தலைவியன் ராணி பல நாளிங்கனையலைக்கலாமோ உள்ளம் நாடும் பொருளடைதற்கன்றோ மலர் தாளில் விழுந்தவயம் கேட்டேன் இதை தாரா என் உயிரை தீராய் துன்பம் நீளில் உயிர் தரிக்க மாட்டேன் கரு நீலி என் இயல்பறியாயோன் நம் பாரதி. எனக்கு உன்னை பற்றி தெரியும், உனக்கு என்ன பற்றி தெரியும், நமக்குள்ள ஏன் பிரச்சனைங்கிறான். நீல வண்ணமுடையவள் ஷியாமலை, அழியாத கன்னிகை. நீங்கள் அவனை மறந்துடக்கூடாது. மற்ற மதங்கள் குழந்தையை பெற்ற பிறகும் அந்த தாய் கன்னித்தாய் என்று சொல்லுவதற்கு 1000 ஆண்டுகள் முன்பே கன்னித்தாய் என்ற கான்செப்டை கொடுத்த மதம் நம்முடைய மதம். பராசக்தியை அழியாத கன்னிகை என்று சொன்னார். ஆரணத்தோன் கம்தரி கைத்தலத்தாள். அதாவது ஆரணத்தோன்னா பிரம்மா. அவருக்கு 5 தலை இருந்தது. அகங்காரம் மேலிட்டால் அவர் ஆடத் தொடங்க சிவபெருமான் ஒரு தலையை கிள்ளினார். அந்த கையை அவருக்கு, அந்த கபாலமே அவருக்கு திருவோடாக மாறியது. அந்த செயலை அம்பிகை மேல் ஏற்றி பாடுகிறார். ஏன்? 2 பேரும் அர்த்தநாரிகள் தானே. இவர் செஞ்சா அவர் செஞ்ச மாதிரி, அவர் செஞ்சா இவர் செஞ்ச மாதிரி. ஆரணத்தோன் கம்தரி கைத்தலத்தாள். கையில் பிரம்ம கபாலத்தை திருவோடாக வைத்திருப்பவள்னு அர்த்தம். மலர்த்தாள் என் கருத்தனவே. அவருடைய மலர் போன்ற தாமரை மலர்கள் போன்ற திருவடிகள் என் கருத்தில் இருக்கின்றன. தலையிலும் அவளுடைய பாதம்தான், மனசுலையும் அவள் பாதம்தான். சதா சர்வகாலம் அம்பிகையினுடைய சாநித்தியத்தில் திளைக்கிறார். இப்போ அம்பிகையினுடைய திருமுலைகள் பற்றி ஒரு அருமையான பாட்டு. கருத்தன எந்தைதன் கண்ணன வண்ண கனக வெற்பில் பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேர் அருள்கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முறுத்து அணமூரலும் நீயும் அம்மே வந்து என் முன்னிற்கவே. வீட்டில் வளருகிற குழந்தைகள் இருக்கக்கூடிய தாய்மார்கள், அது உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் பேரப்பிள்ளைகளாக இருக்கலாம், அந்த வீடுகளில் இருக்கிறவங்க தயவு செய்து இந்த பாடலை மனப்பாடம் செய்து கொண்டு
காலையில் பால் காய்ச்சுகிற போது இந்த பாடலை சொல்லிக்கொண்டே பால் காய்ச்சினால் அந்த குழந்தை பருகுகிற பால் ஞானப்பாலுக்கு சமம். அவ்வளவு அதிர்வுகள் இந்த பாட்டில் உண்டு. அம்பிகையினுடைய திருமுலைகள் எத்தகையவை? கருத்தன, கருப்பு நிறம். எந்தைதன் கண்ணன, சிவபெருமானுக்கு அவை கண்கள் போன்றவை. ஏன்? ஒன்று பரஞானம், இன்னொன்று அபரஞானம். இதை சொல்கிறப்போ ஒருத்தர் கேட்பார், ஏன் சார் அம்பிகையினுடைய திருமுலைகள் சிவபெருமானுக்கு கண்கள் போன்றவைங்கிறீங்களே, சிவபெருமானுக்கு தான் 3 கண்ணாச்சே அப்படின்னா, அம்பிகைக்கு 3 முலைகள் இருந்தன. தடாதகையாக அவள் அவதாரம் பண்ணபோது 3 முலைகள். மதுரையில் அவள் இளவரசியாக பிறந்தபோது சோமசுந்தர பெருமான் அந்த பேரழகனை நேருக்கு நேர் பார்த்தபோது வெட்கத்தினாலே ஒரு முலை மறைந்ததாம். அதான் கிண்டலாக பாடினான் காளமேகம். வில்லப் புதுமை ஒன்று கண்டேன் மதுரையில் தென்னம்பிள்ளைக்கு 3 குறும்பைனா. தென்னன் பிள்ளை, அதான் தென்னம்பிள்ளையாம். தென்னன்னா யார்? பாண்டியராஜா. தென்னன் பிள்ளைக்கு 3 குறும்பை. அதில் ஒன்று கொள்ளிக்கண்ணன் திருஷ்டியினால் குறைந்தது வேண்டாம். சிவபெருமானுடைய கொள்ளிக்கண்ணு பட்டுச்சான், ஒன்று குறைஞ்சு போச்சான். கருத்தன எந்தைதன் கண்ணன, அதாவது அவ எப்பேற்பட்ட திருமுலைகள்? வண்ண கனக வெற்பில் பெருத்தன. கனக வெற்புனா கைலாயம், கைலாயத்தை விட பெருசு. ஏன்? பால் அழும் பிள்ளைக்கு நல்கின. ஞானசம்பந்த பெருமானுக்கு அருளியது. என்றைக்குமே அழுத பிள்ளை பால் குடிக்கும். பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள்கூர் திருத்தனபாரம், அருளே வடிவமாகிய அவருடைய தனபாரங்கள். பாருங்க, இப்போ மைண்டில் அந்த இமேஜ் கொண்டு வர்றார் அவர். திருத்தனபாரமும் அது ஒரு முத்து மாலை ஆரமும், அப்படி பார்த்தா கையில் செங்கைச்சிலை, சிவந்த கைகள், அதில் கரும்புவில் அம்பு. அம்பிகையினுடைய சிரித்த முகம், முறுத்து அண மூரல். அது என்ன முறுத்து அண மூரல்? மயில் தோகை விரித்து நடனமாடும். அப்படி தோகை அது விரித்து இருக்கிற போது அந்த தோகையினுடைய அழகை நாமெல்லாம் பார்த்து வியந்திருக்கோம். அந்த தோகையினுடைய தண்டுகள் ஒரே வரிசையில் இருக்கும், வெண்மையாக இருக்கும். அந்த முறுத்துன்னு அதுக்கு பேர். அம்பிகையினுடைய புன்னகை எப்பேற்பட்டதென்றால் தோகை விரித்து ஆடுகிற மயில் தோகையினுடைய தண்டுகளைப் போல் அழகானதுங்கிறார். ரொம்ப ரேரான ஓமை இது. முறுத்து அண மூரலும். இப்படி மனசில் இமேஜரி கொண்டு வந்துட்டே இருக்கிறாரு. பார்த்தா நிஜமாலே வந்து நிற்கிறாளாம். முறுத்து அண மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன்னிற்கவே. ஒரு பக்கம் நம்ம சில பேர் நம்ம சொன்னோம், அவர் வந்துட்டாரா வந்துட்டாரான்னு யோசிப்போம், பார்த்தா அவரே வந்துடுவார். இப்போ தான் நினச்சேன் வந்தீங்கன்னு. இது மனுஷனுக்கே சாத்தியம்னா கடவுளுக்கு சாத்தியம் இல்லையா? முறுத்து அண மூரலும் நீயும் வந்து அம்மே என் முன்னிற்கவே. ஒரு உபாசனை அப்படின்னா டைம் டேபிள் போட்டு நடத்துறதல்ல. 6 to 6:15 பல் தேய்ப்பேன், 6:45 வரைக்கும் காஃபி, 7 to 7:15 குளிச்சுட்டு 7:15லேருந்து 7:30 வரைக்கும் நான் கடவுளை நினைப்பேன் அப்படின்னா அதுக்கு பேர் உபாசனை கிடையாது. அது ஏதோ டைம் டேபிளில் ஓடுது. அப்போது உபாசனைனா என்ன? நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவதும் மலர்த்தாள் எழுதா மறையில் ஒன்றும் அரும்பொருளே அருளே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை. என்ன பண்ணாலும் ஞாபகம் தான். நின்றுட்டு இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, படுத்தாலும் சரி, நடந்தாலும் சரி, என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள். இதை விட என்ன ஒரு சப்மிஷன் வேண்டியிருக்கு?
என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாமறையில் ஒன்றும் அரும்பொருளேன்னர். அதாவது ஒரு பாட்டை நீங்கள் படித்து விளக்கம் புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் நானும் பேசிகிட்டு இருக்கோமே, பாட்டுக்கு அர்த்தமாக பார்த்துட்ருக்கோம், அந்த பாட்டுக்குள் இருக்கிற உணர்வை உள்வாங்கி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஆமாம். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உன்மலர்த்தாள் எழுதா மறையில் ஒன்றும் அரும்பொருளே. அந்த ஒரு ஸ்ரீவித்யா உபாசனைன்னு எடுத்தால் அதில் ஒன்று இருப்பவள் அவள். அதில் நீங்கள் ஒன்றும் போது அவளை உணர்கிறீர்கள். நியமங்கள்லாம் ஜஸ்ட் அ ப்ராக்டிஸ். ஒரு ஏணியை பிடிச்சி ஏறி போகிறதுக்கு தான். போயிட்டா யூ வில் என்ஜாய் தட். அருளே இமயத்து அன்றும் பிறந்தவளே. இமவான் மகளாக அவதாரம் செய்தவள் அம்பிகை. அழியா முத்தி ஆனந்தமே. ஆனந்தம்ங்கிறது நிறைய டெம்பரரியாக நிறைய கிடைக்குது நமக்கு, ஆனால் அழிந்துடுது. ஒன்று நிலையான ஆனந்தம். எது? அழியா முக்தி ஆனந்தம். அதை அருளக்கூடியவளாக மட்டுமல்ல, அந்த ஆனந்தமாகவும் அவளே இருக்கிறாள். சில பேர் இந்தான்னு கொடுப்பாங்க. அதனால தான் மனிதர்கள் தருகிற ஆனந்தம் ஏன் நிலைப்பதில்லை தெரியுமா? அவர்கள் வேறு, ஆனந்தம் வேறு என்ற நிலை இருக்கிறது. We relish something through them, but they are not that. ஆனால் அம்பிகை அப்படி அல்ல. அழியா முக்தி ஆனந்தமாக அவளே இருக்கிறாள். அதைத்தான் நமக்கு தருகிறாள், தன்னையே தருகிறாள். அதனால்தான் கம்பராமாயணத்தில் ஒரு இடம் வரும், தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதம் அப்படிம்பார். எத்தனை மணி வரைக்கும்? இல்லை, எவ்வளோ மணி வரைக்கும்? எட்டே கால் வரைக்கும் போகலாமா? ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வான் அந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணார விந்தம் தவள நிற காணம் தன் ஆடரங்காம் எம்பிரான் முடிக்கண்ணியதே. என்ன வேடிக்கைன்னா, இத்தனை நேரம் என்னுடைய தலைமேல் அம்பிகையினுடைய பாதங்கள் பதிந்திருக்கின்றன சொல்லிட்டே வந்தவர் இப்போது ரொம்ப சட்டில் சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுறார். அந்த பாதங்கள் வேறு எங்கே இருக்குன்னு சொல்லவா அப்படிங்கிறார். அவள் யார்? ஆனந்தம். ஆனந்தமாய். அவள் ஆனந்தமாக இருந்தால் எனக்கு எப்படி தெரியும்? அவள்தான் பேரானந்தம் என்பதை உணரக்கூடிய அறிவு எனக்கு வர வேண்டும். அந்த அறிவாகவும் அவளே இருக்கா. இது சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் காட்டுவதற்கு முன்பு கண்ணன் என்ன செய்தானாம்? அதை காண்பதற்குரிய கண்களை முதல்ல கொடுத்தானாம். அதை கொடுத்தா தானே அவனால் பார்க்க முடியும். அப்போ இவ பேரானந்த வடிவமாக இருந்து பிரயோஜனம் இல்லை. எனக்கு எப்போ பிரயோஜனம்? அதை அறியக்கூடிய புத்தி எனக்கு இருந்தால் தான் பிரயோஜனம். அந்த அறிவாகவும் அவளே வர்றான். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய். நிறைந்த அமுதம்னா அபரிமிதம்னு அர்த்தம். எல்லை கடந்து அது எக்ஸ்பீரியன்ஸில் வர்றது. ஒரு டம்ளரில் வைக்கிற அமுதம் அல்ல, அது உள்ளே ஊறி ததும்புகிற அமுதம். மாங்காய்ப்பால் உண்டு மலைமேல் இருப்பவருக்கு தேங்காய்ப்பால் ஏதுக்கடி குதம்பாயின்னு அதை தான் குதம்பை சித்தர் கேட்குறார். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய். அப்படி அவள் உள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டான்னா அவள் வடிவம் எங்கே போய் முடியும் தெரியுமா? வான் அந்தமான வடிவுடையாள். வானம்தான் கடைசி. அது வரைக்கும் வியாபிச்சு சர்வ வியாபினியாக நிற்பாளாம். வான் அந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும். நான்கு மறைக்கும் எது முடிவு?
தான் அந்தமான சரணார விந்தம். அம்பிகையினுடைய பாதங்கள் தான் வேதத்தினுடைய முடிவு. ஏன்? வேதங்கள் அதைத்தான் தேடுகின்றன இல்லையா? வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனேங்கிறார் மாணிக்கவாசர். மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம். சரண் அரவிந்தம். சரண் ஆரவிந்தம்னா சரண் அரவிந்தம், தாமரை மலர்களாகிய திருவடிகள் அர்த்தம். இந்த திருவடிகள் எங்க இருக்குன்னா தவள நிற காணம். தவள நிறம்னா வெள்ளை நிறம்னு அர்த்தம். வெள்ளை நிற காணம் என்பது மயானத்தை குறிக்கும். திருத்தலங்களை பார்த்தீங்கன்னா திருவெண்காடு, ஸ்வேதாரண்யம்னு அதை சொல்லுவார்கள். திருக்கடவுர் பக்கத்தில் தான் இருக்குது. தவள நிற காணம் தம் ஆடரங்காம். அதை தன்னுடைய ஆடல் அரங்கமாக கொண்டிருக்கிற எம்பிரான் இருக்கிறானே ஈசன், அவனுடைய தலைமேல் சூடப்பட்டிருக்கிற மலர்களாக அம்பிகையினுடைய திருவடிகள் இருக்கின்றன. தவள நிற காணந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே. கண்ணினா சேர்ந்திருப்பதுன்னு அர்த்தம். ரெண்டு வரியாக சேர்ந்து வரும். இப்போ தாய்மானவர் பாடினார் இல்லையா, பராபர கண்ணி, ரெண்டு வரியாக வருது, சேர்ந்து வந்தால் கண்ணி. இந்த பாட்டு கொஞ்சம் நுட்பமாக உள்ள சுற்றி வர்றதுனால இன்னொரு தடவை சொல்கிறேன், நீங்களும் சொல்லலாம். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வான் அந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம் தவள நிற காணம் தன் ஆடரங்காம் எம்பிரான் முடிக்கண்ணியதே. அடுத்த பாட்டு அம்பிகைகிட்ட போய் ஒரு கன்ஃபெஷன் சொல்கிறார். அம்மா, உன்னுடைய மார்க்கத்தில் போய் நிற்கணும் அப்படின்னு எனக்கு தெரியாது, அவ்வளோ அறிவுலாம் எனக்கு கிடையாது. ஆனால் இன்னைக்கு பார்த்தா என் கண்களுக்கு இணையாக நான் போற்றுவது உன்னுடைய பெருமை. நான் எப்பவும் படிக்கிறது உன்னுடைய 1000 நாமங்கள். எப்போ பார்த்தாலும் நான் கனிந்து பக்தி பண்ணுறது உன்னுடைய திருவடிகள். அது மட்டுமா, ராத்திரி பகலா உன் அடியார்கள் நடுவுலையே இருக்கேன். ஏம்மா, இதெல்லாம் செய்கிறதுக்கு நான் என்னம்மா புண்ணியம் பண்ணேன்னு கேட்குறாரு. எனக்கு ஏது அவ்வளோ தகுதி? கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்தில் பகல் இரவாய் நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவியேழையும் பூத்தவளே. கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம், இதுக்கு விளக்கம் தேவையில்லை. கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்தில், பாத அம்புயத்தில் பகல் இரவா ராத்திரி பகலா நான் சேர்ந்தது என்ன, உன்னை நயந்தோர் அவையத்தும் பெருமை தெரிஞ்சவங்க மத்தியிலேயே நான் சேஃபாக இருக்கேன். அப்போ அவருக்கு ஒன்று தெரியுது, இந்த பிறவியில் இவ்வளோ புண்ணியம் நான் பண்ணலையே, அப்போ எப்போ பண்ணியிருப்பேன்? நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் நம்மே புவி ஏழையும் பூத்தவளே. இந்த புவி ஏழையும் பூத்தவளைங்கிறது ஒரு பாசிங் கமெண்ட் மாதிரி இருக்கும், ரொம்ப ஆழமான வரி. இந்த பிரபஞ்சத்தை கடவுள் உட்கார்ந்து படைத்தார்னு நம்ம சம்பிரதாயத்தில் இல்லை. அவருடைய அருளால் இந்த உலகம் மலர்ந்தது. ஐங்குறுநூறு சொல்லுது, நீலமேனி வாலிடை பாகத்து ஒருவன் இருதாள் நிழற்கீழ் மூவகை உலகம் முகிழ்த்தன முறையே. 3 வகையான உலகங்கள் தாமாக முகிழ்த்தன, மலர்ந்தன. புவி ஏழையும் பூத்தவளே அப்படிங்கிறது அன்னர்த்தம். அவன் உலகங்கள் அப்படி மலரும்படியாக அருள் செய்தவள்னு அர்த்தம். இன்னும் ஒரு பாடலை பார்த்து நாம் இன்றைய வகுப்பை நிறைவு செய்யலாம். பூத்தவளே
புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கறந்தவளே, கரை கண்டனுக்கு மூத்தவளே, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, மாத்தவளே, உனையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. நீ பூத்தவள், புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவள். 14 உலகமும் எப்படி மலர்ந்தனவோ அப்படியே காத்தவள். படைத்தல் காத்தல். பின் கறந்தவள். கரத்தல்ங்கிறது மறைத்தல்னு அர்த்தம். இறைவனுடைய 5 தொழில்கள் அது உண்டு. மறைத்தல், அருளல். அப்போ பூத்தவளே, புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கறந்தவளே, கரை கண்டனுக்கு மூத்தவளே. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தத்தில் சக்திதான் சிவத்தை ஈனும்னு ஒரு சூத்திரம் உண்டு. சக்தியிலிருந்து சிவம் தோன்றிட்டுன்னு ஒரு கான்செப்ட் உண்டு. அதனால்தான் திருமூலர் சொன்னார், இது எப்படி அது எப்படிங்கிற ஆராய்ச்சி அறிவை தள்ளி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு உண்மை தெரியும். சிவனுக்கு சக்தி தான் தாய், சக்தி தான் மனைவி, சக்தி தான் மகள். வாயும் மனமும் கடந்த மனோன்மணி, பேயும் கணமும் பெரிதுடை பெண்பிள்ளை, ஆயும் அறிவை கடந்த அரணுக்கு தாயும் மகளும் நல் தாரமும் ஆமேங்கிறார். நீங்கள் இதை ரொம்ப உலகியல் சூழலில் பாருங்கள். ஒரு ஆணுக்கு மனைவியே சில கட்டத்தில் தாயாகிறாள், சில நேரங்களில் மகளாகிறாள், சில நேரங்களில் மனைவியாக இருக்கிறாள். ஒரு பெண்ணுக்கே இது சாத்தியம் என்றால் பெண்மையினுடைய பெருந்தொகுப்பாக விளங்கக்கூடிய அம்பிகைக்கு இது ஏன் சாத்தியமில்லை? கரைகண்டனுக்கு மூத்தவளே, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே. என்னைக்கும் வயசே குறையாம அச்சடித்த மாதிரி அப்படியே இருக்கக்கூடிய திருமாலுக்கு தங்கையேன்னு அர்த்தம். மூவா முகுந்தர்னா வயதே ஆகாத. அதிகன் ஔவையாருக்கு கொடுத்த நெல்லிக்கனி என்னன்னா, சாவா மூவா மருந்துன்னா. அதை சாப்பிட்டா சாவும் வராது, வயசும் ஆகாது. மூவா முகுந்தற்கு இளையவளே, மாத்தவளே. அம்பிகை போல தவம் செய்தவர்கள் கிடையாது. கற்பகாம்பிகை இருக்காளே, இவ மாதிரி ஒரு தவசி உண்டோ? பெருமானை அடைவது என்கிற ஒற்றை சங்கல்பத்தில் உட்கார்ந்தா குமரியில் 5 நெருப்புக்கு நடுவில் நிற்கிறாளே. 4 புறம் நெருப்பை வளர்த்து தலைக்கு மேலே சூரியாகினி நடுவில் நின்று அவள் தவமாற்றுகிறாள். மாத்தவள். மாத்தவளே, உனையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பது. என்ன காரணம்? அந்த தெய்வங்கள்லாம் வந்து இவளை தான் கும்பிடுது. அப்போ இவளை கும்பிட்டா எல்லாரையும் கும்பிட்ட மாதிரி, தனியாக கும்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்கெல்லாம் வந்து விழுகிற இடத்துல தான் நானும் விழுகிறேன். மாத்தவளே, உனையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே என்று பாடுகிறார். எனவே அந்தாதியை நாம் ஒரு வகுப்பு என்று சொல்லி தொடங்கினாலும் கூட அபிராமி என்கிற அந்த அனுபவத்தை நமக்காக அபிராமி பட்டர் சித்தரித்து வைத்திருக்கிறார். அதை மாந்துவதற்கு, மனம் கொள்வதற்கு, அதனுடைய வரிகளை சிந்தித்து அதிலிருந்து இன்னும் பல உயரங்களை காண்பதற்கு அவர் அம்பிகையினுடைய அருளும் அபிராமி பட்டருடைய பேரருளும் நமக்கு துணை நிற்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, நாளை மாலை 6:30 மணிக்கு இதே அரங்கில் சந்திக்க எல்லாம் வல்ல திருவருள் கூட்டுவிக்கட்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.